வணக்கம். கன்னிராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் தரும் அப்படின்னு பார்க்கலாம். கடந்த ஒரு 4-5 வருடங்களாவே நிறைய பிரச்சனைகள், வாழ்க்கையில போராட்டங்கள், சவால்கள் இதெல்லாமே கடந்து வந்திருப்பாங்க. குறிப்பா கணவன் மனைவிகளுக்கிடையே இந்த ஈகோ பிரச்சனைகள், பிரிவினைகள் இந்த மாதிரிலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். தொழில் நிரந்தரம் இல்லாம இருந்திருக்கும். தொழில் அடிக்கடி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஒரு 4-5 வருஷமாவே கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா இருக்கு. கிரக பெயர்ச்சிகள் அப்படின்லாம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு ஜூன் மாசம் பயிற்சியாரார். அப்ப நம்ம செய்யற தொழில்னால லாபம் அப்படிங்கிறது ரெண்டுமே கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதனால வரைக்கும் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டா இருந்திருப்பீங்க. ரொம்ப சூப்பராகவும் இருந்திருக்க முடியாது, ரொம்ப சுமாராகவும் இருந்திருக்க முடியாது. அப்படியே நடுத்தரமா அப்படியே ஒரு ட்ராக் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். அதுல ஒரு பெருசளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஆனா இந்த 2026ல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா அதுல நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்வதற்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் உபாதைகள் இது நாள் வரைக்கும் கண்டிப்பா ஹெல்த் வைஸ் ரொம்ப அதாவது கன்னிராசிக்காரங்க அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ், அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல், அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இது மூணுலையுமே ரொம்ப ப்ராப்ளமா இருந்திருக்கும் இது நாள் வரைக்கும். இந்த 2026ல ஹெல்த் வைஸ் அப்படிங்கிற பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியா குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி. அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆனா கண்டிப்பா அது விலகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயம் செய்யணும், இந்த வருஷத்துக்கு நான் இது செஞ்சோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விட்டு கொடுத்து போறது. அதாவது விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டோன்ட் கேர், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துக்குமே அது நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும். விட்டு கொடுத்து போயிடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லாத்துக்கூடயும் நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வரும். நம்ம யாரு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கோமோ அவங்க கூட எல்லாம் ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த மாதிரி சுற்று வட்டாரத்துல பார்த்து இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த கூட்டு தொழிலாம் இந்த ஒரு வருஷத்துக்கு வேண்டாம். நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஐடியா, நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த ஒரு வருட காலத்துக்கு அந்த கூட்டு தொழில் அப்படிலாம் வேண்டாம். அப்படி இருந்தாலும் கண்டிப்பா செட் ஆகாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விரய செலவுகள் ஏற்படும், சுப விரய செலவுகள் ஏற்படும். தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா கன்னிராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டா இது நாள் வரைக்கும் இருந்த ஸ்ட்ரெஸ்ல அப்படியே ஒரு பங்கை எடுத்து கீழே வச்ச மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இதை நம்ம தலையில பாறாங்கால வச்ச மாதிரி ஒரு பாரமா ஒரு ஏதோ ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அது இந்த வருஷம் கண்டிப்பா அந்த மாதிரி இருந்தான ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் விடுபட்டு ரொம்ப ஃப்ரீயா நம்ம ஃபீல் பண்ணுவோம். கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வழிபடுவது நல்லது. முடிஞ்சா ஏதோ ஒரு வாரம் துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை நம்ம வாங்கி கொடுத்தா நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 2026 முடிவதற்குள்ள கன்னிராசிக்காரர்கள் முடிந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது.